இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் வீடியோ பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோ பார்க்குறது தான் விருப்பம்னா இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்னுடைய மெசேஜ் இருக்குல்ல, என்னுடைய வீடியோ மெசேஜஸ், அது நிறைய பேருக்கு இன்னும் புரியலை. ரொம்ப கஷ்டப்படுறீங்க புரியாமல், தப்பு நவரமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை திருப்பி கமெண்ட்டில் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னால் அதுக்கு நீங்கள் சரியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு 2 வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று இங்கிலீஷ் கஸ்டமர்ஸ்க்கு, இங்கிலீஷ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இன்னொன்று தமிழ் வீடியோ மட்டும்தான் பார்ப்போம், எங்களுக்கு இங்கிலீஷ் இதெல்லாம் சரியாக புரியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 2லேயும் ஜாயின் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட். அந்த ஜாயின் த குரூப் இன்விடேஷன் என்னுடைய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, பின்டு கமெண்ட்லையும் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு புரியலப்பா. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற பேரன்புன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை எல்லாத்தையும் உங்கள் மைண்டு லெவலில் புரிஞ்சுக்கிட்டு அன்கண்டிஷனல் லவ் எனக்கு புரிஞ்சு போச்சு, அது இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சில பேர். அதே மாதிரி தான் சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டுருந்தேன். இந்த மிரருக்கு முன்னால் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்ணாடியில் தெரிகிறது யாருன்னு கேட்டேன். அந்த வீடியோவில் கேட்பேன். நிறைய பேர் அது நான் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் இல்லைப்பா, அது வெறும் இமேஜ். அந்த மிரருங்கிறது ஒரு கருவி. அந்த கருவிக்கு முன்னால் கருவி காட்டுறது நீங்கள் இல்லை. இந்த கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் அந்த உங்கள் இமேஜெலாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் உங்களுடைய மைண்டு ப்ளஸ் 5 சென்சஸ் இருக்குல்ல, 5 புலன்கள். இது ஒரு கருவி. இந்த கருவி வச்சு தான் இந்த உலகத்தை பார்க்குறீங்க. இந்த கருவினால தான் உலகமே தெரியுது உங்களுக்கு. அதில் ஒரு இமேஜ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கு அந்த நான்கிற ஒன்று இருக்குது. நீங்கள் அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எப்படி அந்த கண்ணாடியில் தெரிகிற இமேஜ் நீங்கள் இல்லையோ, அதே மாதிரி நீங்கள் அந்த மைண்டு கிரியேட் பண்ணியிருக்குல்ல, நான்கிற ஒன்று, ஐ ஆம் நான்கிற ஒன்று, அது உண்மையிலேயே நீங்கள் இல்லை. அது வெறும் இமேஜ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். ஆனால் அது இன்னும் சரியாக புரியலை நிறைய பேர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் இந்த 1990s 2001 2010 15 வரைக்கும் நான் நியூ ஜெர்சியில் இருந்தேன், அமெரிக்காவில். அது நியூ ஜெர்சிங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டில் இருக்க பீப்புளோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட வாரத்துக்கு ஒரு தடவை, சில சமயம் மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவேன். அவங்க நிறைய கேள்வி வைப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவேன். அவங்களுடைய கேள்விகள்லாம் அப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற இக்னரன்ஸ் இருக்குல்ல, அறியாமையெல்லாம் போயிடும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. பொய் சொல்லி உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்? காசு வாங்க போகிறேன்னா? காசு கொடுங்கப்பான்னு கேட்க போகிறேன்? நான் தான் நிறைய பேர் பணமெல்லாம் கொடுத்துருக்கேன், பாவம் ஏழைகளுக்கு. அதே மாதிரி தான் அந்த சிவலிங்கம் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்கும் வேரியஸ் ஆனந்தாக்கள் இருக்காங்க, குருக்கள் இருக்காங்க, என்லைட்டன்ட் சோகால்டு என்லைட்டன்ட் பீப்புள் இருக்காங்க, பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வச்சுக்கிட்டு. அவங்க சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க சொல்கிறது பூரா வெறும் புக்கை படிச்சுட்டு அவங்க இந்த மைண்ட் லெவலில் மெடிடேட் பண்ணிக்கிட்டு
ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போகிற கூட்டம். அது ஒன்றுக்கும் உதவாது. அதனால தான் இன்னும் உலகத்தில் கஷ்டங்கிறது போகாமல் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறான். இஸ்ரேல் எத்தனை பாலஸ்தீனியன்ஸை கொண்டிருக்குப்பா, லட்சமாக ஆளுகளை கொண்டிருக்கு. அதை கேட்கறதுக்கு ஆளு அது இருக்கு. அதுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு அமெரிக்க ஆளுங்க. அதே மாதிரி தான் இப்போ ஈரான் வார். எல்லாம் கேட்கறதுக்கு ஏன் அவங்க 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 உங்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு நிறைய அறியாமை இருக்குது. ஏதாவது ஒரு மேலே ஒரு அறியாமையை சுமத்தி அந்த அறியாமையை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அறியாமையெல்லாம் போக்கணும்ப்பா. நீங்கள் அதுக்கு நிறைய நீங்கள் கேள்விகள் கேட்கணும். நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேட்கறது பத்தாது. அதுக்கு லாங் லாங் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு நான் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு புரியலை சில சமயம். அதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் 2 வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு மட்டும், இன்னொன்று அந்த இதில் நீங்கள் தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் பேசுகிறவங்க, இங்கிலீஷும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 2 குரூப்புடைய இன்விடேஷனும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த பின்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்டெப்த் ஆழமான கேள்விகள். இன்னும் நிறைய பேர் எனக்கு ஏற்பட்டது 7ஆம் சக்கரம் திறக்கப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எந்த காலத்துலேயோ எனக்கே தெரியாது. இந்த யோகாசனம்லாம் நான் ஒன்றும் ஒரு காலத்தில் படித்ததில்லை, எந்த காலத்தையும் படித்ததில்லை. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்த பிறகு தான் நான் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது சரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக. அதனால் இந்த 2 வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி, இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணி பயனடையுங்கள். எத்தனை நாளும் நான் உங்களுடைய எல்லா விதமான அறியாமைகளும் போகிற வரைக்கும் அந்த குரூப்பில் இருக்கலாம். அதுக்கு ஒரு இன்விடேஷன் தான் இந்த வீடியோ. சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஆனந்தமா அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னு தெரிஞ்சு உங்களுடைய அறியாமையிலும் போக்கி ஆனந்தமாக வாழுங்கப்பா. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பார்க்கலாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக எப்பவும் மாதிரி என்னோடய வீடியோக்களையும் விட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கு அடிஷ்னலாக இந்த 2 வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுக்கு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில், ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப வியாக்கியமான பதில் சொல்கிறதுக்காகத்தான் இந்த 2 குரூப். சரியா? ஓகே, சீக்கிரம் உங்களை அங்கே பார்க்குறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில்.